இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கேட்கப்படாத ஜெபங்கள், பதில் கிடைக்காத ஜெபங்கள், மறுக்கப்பட்ட நம்முடைய ஜெபங்கள், நிறைவேறாத நம்முடைய எதிர்பார்ப்புகள், இவைகள் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பல சமயங்களில் மிக ஊக்கமாய் பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஜெபம் வெறுமையாய் திரும்பி வந்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனையோ எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில், இப்படி நடந்தால் நன்றாயிருக்குமே, இப்படி என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடைபெற்றால், அல்லது இப்படியா இந்த காரியங்கள் முடிந்தால் நன்றாயிருக்குமே என்றெல்லாம் சொல்லி உங்களுக்குள் காணப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் முடிந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இது உங்களுக்கு மிகுந்த ஒரு வியப்பை ஏற்படுத்தலாம். எப்படி பதில் கிடைக்காத ஜெபங்களுக்காக நான் எப்படி நன்றி சொல்ல முடியும்? என் எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கும் பொழுது அது நிறைவேறாமல் போனதற்காக நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? மிக சிரமமாக இருக்கிறது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு மிகுந்த போராட்டம் எழும்பிக் கொண்டிருக்கும். பல வேளைகளில் கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக மாத்திரம்தான் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகள்தான் நம்முடைய பார்வையில் பிரமிப்பாய் ஆச்சரியப்படத்தக்க காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் கேட்கப்படாத ஜெபங்கள், தள்ளப்பட்ட ஜெபங்கள், நிராகரிக்கப்பட்ட காரியங்கள், தகர்ந்து போன எதிர்பார்ப்புகள், இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்மையும் அறியாமல் பல சமயத்தில் நமக்குள் குற்ற உணர்வு ஏற்படுகிறது. தகுதியற்ற முறையில் ஜெபித்தேனோ, அல்லது சரியான முறையில் ஜெபிக்கவில்லையோ, அல்லது என் எதிர்பார்ப்பு தவறாய் மாறிவிட்டதோ என்றெல்லாம் சொல்லி நமக்குள் பல சமயத்தில் மனவேதனைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் உணர்த்தி காட்டுகிறார், கேட்கப்படாத உங்கள் ஜெபங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தடைப்பட்டு போன காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் முடிந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதிலும் மிக விசேஷமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், தேவ சமூகத்திலே தனிப்பட்ட முறையில் ஏறெடுத்த ஜெபங்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள், அவைகளெல்லாம் பல சமயத்தில் வெறுமையாய் திரும்பினதை கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்குள் ஏமாற்றமா? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களின் ஜெபங்கள் வெறுமையாய் திரும்பினதா? மகிமையான விசேஷித்த பாத்திரங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் மாறினதா? இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். ஆனால் வேதத்தை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி வரிசைப்படுத்துகிறார். இந்த தேவ செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தரினுடைய உள்ளத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ஓட்டி காட்டுகிறார். எத்தனை வேத புருஷர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் நிராகரிக்கப்பட்டது. தங்களுக்காக அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் வெறுமையாய் திரும்பினது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பல சமயத்தில் இல்லை என்று சொல்லி, முடியாது என்று சொல்லி ஏமாற்றங்களாய் முடிந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தி காட்டினார். இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். எப்படி இது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஜெபம் தள்ளப்படுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாமல் போய்விடுமா? போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். உங்கள் தள்ளப்பட்ட ஜெபங்களுக்காக உங்கள் பார்வையில் பதில் கிடைக்காதது போல, உங்கள் பார்வையில் தள்ளி போவது போல காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசேஷித்த பாத்திரத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த பாத்திரத்திற்குள் காணப்பட்ட இரண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்,
அந்த இரண்டு எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களாய் முடிந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். சமீப நாட்களாய் தொடர்ச்சியாய் இந்த மகிமையான பாத்திரத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். கடந்த வாரத்தில் கூட கர்த்தரின் ஆச்சரியமான பாத்திரமாகிய யோசேப்பை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டினார். இந்த நாளிலும் அந்த மகிமையான பாத்திரத்திற்குள் ஏற்பட்ட இரண்டு ஏமாற்றங்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் காத்திருந்தார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உணர்த்தி காட்டி, ஏன் இப்படி நடைபெறுகிறது, அதன் நோக்கம் என்ன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த முதல் காரியம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஏனென்றால் இந்த எல்லைக்கோட்டில் இருந்துதான் யோசேப்பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட இருக்கிறது. மகா செழிப்பான ஒரு சூழ்நிலையிலிருந்து இருண்டு போன ஒரு நிலைக்கு நேராய் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பதற்கு ஒத்ததான ஒரு நீண்ட தொடர், இருளான ஒரு தொடர் காரியங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் குறுக்கிடத்தக்கதாக ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு எல்லைக்கோடு. வசனத்தில் நாம் வாசித்தோம், யோசேப்பு திரும்பின பக்கமெல்லாம் வெறுமை, வஸ்திரமில்லை, வெறும் குழியாய் இருக்கிறது, தண்ணீர் இல்லை, வெளிச்சமில்லை, எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. மிக முக்கியமான ஒரு தருணம். இப்படி உங்கள் வாழ்க்கையிலும் பல சமயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாய் சில காரியங்களை இழந்து போய்கொண்டே இருப்பீர்கள். யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு, யோசிக்கும் தருணமில்லாத அளவிற்கு பல காரியங்கள் உங்களை விட்டு ஒவ்வொன்றாய் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். வஸ்திரத்தை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, வெளிச்சத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போய் வெறும் குழியில் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் யோசேப்பு காணப்பட்ட அந்த சமயத்தில் அவருக்குள் ஒரு கூக்குரல் ஒலித்தது. அவருக்குள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்தில் ஒரு காரியத்தை அவர் ஏறெடுத்தார். அதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி எல்லா பக்கத்திலும் இருள் சூழ்ந்தது போல காணப்படுகிற சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஏக்கங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நல்லது நமக்கு நடந்து விடாதா என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிதான் யோசேப்புக்கும் அங்கு காணப்பட்டது. பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அப்படி என்று சொன்னால், அந்த குழியில் தள்ளப்பட்ட அந்த சமயத்தில் யோசேப்பின் உள்ளத்தில் இருந்து ஒரு கூக்குரல் புறப்பட்டு வெளியே வந்தது. கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறார், கெஞ்சி வேண்டுகிறார், தன் சகோதரர்களை பார்த்து கெஞ்சி வேண்டுகிறார், 10 பேரையும் பார்த்து கூக்குரல் இடுகிறார். அது சாதாரணமான ஒரு சத்தமாய் வந்திருக்காது, மரண ஓலமாய் தானே இருந்திருக்கும். ஏனென்றால் குழியில் தள்ளப்பட்ட அந்த நிலையில் யோசேப்பின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த அழுகையின் குரல் தன் 10 சகோதரர்களை பார்த்து கெஞ்சி இருக்கிறார், தனக்கு உதவி செய்யும்படிக்கு கூக்குரலிட்டார். வசனத்தில் தொடர்ந்து வாசியுங்கள். அந்த கெஞ்சுதல் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது பாருங்கள், வாசியுங்கள். அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் பாருங்கள். அப்படி என்று சொன்னால் யோசேப்பின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை
எதை பிரதிபலித்தது? அவருடைய மன வியாகுலத்தை பிரதிபலித்தது. 10 பேருக்கு அது தெரிகிறது, 10 பேருக்கும் தெரிகிறது. தன் சகோதரர்களை பார்த்து, தன் அண்ணன்மார்களை பார்த்து தன்னை காப்பாற்றும்படிக்கு யோசேப்பு எவ்வளவு கூக்குரல் விட்டிருப்பார், எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார். ஆனால் அந்த கூக்குரலுக்கு கொஞ்சமாகிலும் இரக்கம் உண்டாகவில்லை. அந்த கூக்குரலுக்கு கொஞ்சமாகிலும் பதில் கிடைக்கவில்லை. அந்த கூக்குரலுக்கு யாரும் செவி சாய்க்கவில்லை. அது வெறுமையாய் திரும்பி வந்தது. பாருங்கள், வெறுமையாய் திரும்பி வந்தது. இப்படிதான் பல சமயத்தில் நீங்களும் கூக்குரல் இடுவீர்கள். என் சத்தத்தை கேட்டு கொஞ்ச நாச்சும் அவங்களுக்குள்ளே இறக்கம் வந்துடக்கூடாதா, கொஞ்ச நாச்சும் அவங்களுக்குள்ளே ஒரு தயவு ஏற்படக்கூடாதா என்று சொல்லி கெஞ்சிருப்பீங்க. பல சமயத்தில் கெஞ்சிருப்பீங்க. மிகுந்த ஏக்கத்தோடு கூட, மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட பல சமயத்தில் உங்களுக்குள் வேதனை பெருக்கெடுத்திருக்கும். வசனத்தில் நாம் வாசித்தோம், அவன் மன வியாகுலத்தை கண்டு. சாதாரணமாய் ஒரு மனிதனுக்குள், ஒரு மனுஷிக்குள் இருக்கிற வியாகுலத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அது தெரிகிற அளவிற்கு அங்கு சூழ்நிலைகள் நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் ரூபன் அதை மற்றவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டோம் அல்லவா, நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் அல்லவா, நம்மை நோக்கி கூக்குரலிட்டானே. அதிலும் பாருங்கள், ரூபன் அந்த காரியத்தை துவங்கும் பொழுது எப்படி சொல்லுகிறார்? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள், 21வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் என்று சொல்லுகிறார். அந்த கூக்குரலுக்கு நாம் செவிகளை அடைத்து கொண்டோமே, அது நமக்கு எப்படிப்பட்டது? துரோகம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் பல சமயத்தில் நீங்கள் கூக்குரல் இட்டு இருப்பீங்க. உங்கள் உற்றார் உறவினரை பார்த்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பார்த்து உங்கள் ஏழாமை நிமித்தம் கூக்குரல் இட்டு இருப்பீங்க. ஆனால் அவைகளெல்லாம் வெறுமையாக திரும்பி வந்திருக்கும். வெறுமையாய் திரும்பி வந்த உங்கள் கூக்குரலுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கூக்குரல் கொஞ்சமாகிலும் மற்றவர்களுக்குள் தயவையும் இரக்கத்தையும் கொண்டு வராத அந்த நேரத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பல சமயங்களில் இந்த கூக்குரல், மற்றவர்களை நோக்கி நீங்கள் எழுப்புகிற இந்த அவலக்குரல் உங்களுக்குள் மன வேதனையை, வியாகுலத்தை பெருகச் செய்யும். ஒரு மனுஷன் கூட இல்லையா, ஒருத்தராவது எனக்கு இரக்கம் காட்டக்கூடாதா, ஒருத்தராவது எனக்கு மன இறங்கி இந்த காரியத்தை செய்யக்கூடாதா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் பல சமயத்தில் உங்கள் மனதில் போட்டு பலவாறு நீங்கள் வாடி வதங்கி போயிருப்பீர்கள். ஆனால் அந்த அத்தனை காரியங்களும் வெறுமையாக அப்படியே திரும்பி வருது. உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் திரும்பி வருகிற உங்கள் கூக்குரலுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் பாருங்கள், இந்த இடத்தில் யோசேப்பின் அழுகுரலுக்கு யாராவது ஒருவர் செவி கொடுத்திருந்தால், யோசேப்பின் வாழ்க்கையில் அதை தொடர்ந்து 13 வருடங்கள் ஒரு சிறை வாழ்க்கை, மரண இருளின் வாழ்க்கை போல காணப்பட்ட அந்த தருணம் ஏற்பட்டிருக்காதே என்று சொல்லி யோசேப்புக்குள் மனம் எவ்வளவாய் குலுங்கி இருக்கும். அந்த 13 வருஷத்தில் யோசேப்பு நினைத்து பார்த்த நேரம் என்னவா இருந்திருக்கும்? எங்கள் அண்ணன்களை யாராவது ஒருத்தர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தா, யாராவது ஒருத்தர் எனக்கு இரக்கம் காட்டியிருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா. அந்த 13 வருஷத்தில் நான் நினைக்கிறேன், இந்த நாளை குறித்து அவர் நினைக்காத நாளே இருந்திருக்காது. அன்னைக்கு மாத்திரம் யாராவது ஒருத்தர் எனக்கு செவி கொடுத்திருந்தா, யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சிருந்தா என் நிலைமை இப்படி ஏற்பட்டிருக்காதே. இன்றைக்கி பல சமயத்தில் நீங்களும் பல பேர் பார்த்து கை காட்டலாம், இவங்க எனக்கு உதவி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க செய்யாமல் போனாங்களே, என்னுடைய சூழ்நிலை என்னன்னு தெரிந்தும் அவங்க செய்யாமல் போயிட்டாங்களே என்றெல்லாம் சொல்லி பல பேரை நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பல சமயத்தில் உங்கள் மனதில் ஒரு வேதனையை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இவங்க மாத்திரம் எனக்கு ஒரு தயவை காட்டியிருந்தா என் வாழ்க்கையில் இது ஏற்பட்டிருக்காதே, இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போயிருக்க மாட்டேனே என்றெல்லாம் சொல்லி அந்த தருணத்தை நினைத்து 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 நீங்கள் நொந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் கூக்குரலுக்கு மற்றவர்கள் செவிகளை அடைத்து கொண்ட அந்த நேரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீருக்கு ஒரு மனிதனாகிலும் ஒரு மனுஷியாகிலும் தயவை காட்டாததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.
நன்றி சொல்லுங்கள். இந்த 13 வருட சிறை வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார், உங்கள் தள்ளப்பட்ட ஜெபங்களுக்காக, நிராகரிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். இது எப்படி அதிலும் பாருங்கள், அந்த இடத்தில் நடைபெற்ற இன்னும் ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 37வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பாருங்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். அந்த இடத்துல ரூபனுக்குள்ள ஒரு அசைவு, தம்பி எப்படியாவது காப்பாற்றி, எப்படியாவது யோசேப்பை காப்பாற்றி மீண்டும் அப்பாட்ட அனுப்பிடணும், அதான் அவருடைய நோக்கம். ஆனால் பாருங்க, கர்த்தர் அந்த வழியையும் அடைத்து போட்டார். இரக்கம் செய்யலான்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைக்கிறான், அந்த பாதையும் கர்த்தர் அடைத்து விட்டார். அடைக்கப்பட்ட பாதைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பல சமயங்கள் நீங்கள் நினைக்கலாம், இந்த மனுஷன் மாத்திரம் இருந்திருந்தா, அவர் மாத்திரம் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது, அவருக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் போயிருக்க மாட்டோம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம், மனசில் நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் கர்த்தர் அடைத்து போட்டார். ரூபன் தன்னுடைய நினைவை செயல்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் அங்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிறார். ஏற்படுகிற தடைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் திரும்புகிற ஜெபங்கள் உங்களுக்குள் மனவேதனையை கொண்டு வரலாம். உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் தகர்க்கப்படுகிற அந்த சமயத்திலே மிகுந்த மனவேதனை உங்களுக்குள் ஏற்படலாம். ஆனால் அவைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இதைதான் சபைக்கு மீண்டும் உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தும் பொழுது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். எபேசே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணுமா? தடை ஏற்படுகிறதா? நன்றி சொல்லுங்க. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையா? நன்றி சொல்லுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் முடிகிறதா? நன்றி சொல்லுங்க. இந்த வாசல் திறக்கிறது போல இருக்கு, ஆனால் சட்டுன்னு அடைச்சிட்டார் கர்த்தர். நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. சற்று யோசித்து பாருங்க. யோசேப்பு அந்த இடத்துல கூக்குரல் இடும் பொழுது ரூபனுக்கு மாத்திரம் அந்த இடத்துல ஒரு இறக்கம் ஏற்படும் பொழுது யோசேப்புக்குள்ள ஒரு நம்பிக்கை தொளித்திருக்கும். அண்ணன் எனக்கு எப்படியாவது உதவி செய்வார். ஆனால் அந்த வழியை கர்த்தர் அடைச்சிட்டார், பட்டுன்னு அடைச்சிட்டார். யோசித்து பாருங்க. சில சமயத்தில் சில பேர்கிட்ட எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, நிச்சயமாக அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. உடனே என்ன வருது? பெரிய ஏமாற்றம். இல்லை சுவிட்ச் ஆஃப்னு வருது மொபைல் ஃபோன். அல்லது அவங்க ஊரில் இல்லை. மனசில் எவ்வளோ வேதனை. ஆண்டவரே, இது கூட எனக்கு வாய்க்காமல் போயிடுச்சு. ஆண்டவரே, இந்த ஒரு காரியம்னாச்சும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கலாமே. பல சமயத்தில் உங்களுக்குள்ள அதெல்லாம் பெரிய விரக்தியாக தானே தெரியுது. நீங்கள் ஏமாற்றப்பட்டது போல தானே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் தோற்று போனது போல தானே தெரிகிறது. உங்கள் பார்வையில் தோற்று போனதாய் காணப்படுகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்பாய் காணப்படுகிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். நம்ம பார்வையில் எது தான் தெரியுது? ஜெபம் கேட்கப்படல, என் ஜெபத்தை கர்த்தர் தள்ளிட்டார், எனக்கு கர்த்தர் உதவி செய்யலை, என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு. இந்த இடத்துல மாத்திரம் இந்த காரியம் நடந்திருந்தா என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் வீட்டுக்கு இப்படி நடந்திருக்காதே என்று சொல்லி பல பேரை நம்ம சுட்டி காட்டலாம். 10 பேர் வரிசையாக நிற்கிறாங்க அந்த இடத்துல, 10 பேரும் வரிசையாக நிற்கிறாங்க. யோசேப்பு நினச்சிருந்தா ஒவ்வொருத்தரையும் கை காட்டியிருக்கலாம். யூதாவாச்சுலாம் எனக்கு பதில் கொடுத்துருக்கலாமே, ஆனால் அந்த யூதா தானே என்னை விற்கிறதுக்கு முந்தி வந்தான். ரூபனுக்காவது ஒரு வழி வாய்த்திருக்கலாமே, அது இல்லாமல் போயிடுச்சு. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார் பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 37வது அதிகாரத்தில்
21வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ரூபன் அதை கேட்டு ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி ரூபன் அந்த இடத்தில் எதற்காக போராடுகிறார்? மீண்டும் யோசேப்பை யாரிடத்துக்கு அனுப்ப வேண்டும்? தகப்பனிடத்திற்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் யாக்கோபிடத்தில் அனுப்ப வேண்டும் என்பது ரூபனுடைய திட்டம். இது ரூபனுடைய திட்டம், மனுஷ திட்டம். நீங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறீங்க. பல சமயத்தில் யோசேப்புடைய உள்ளமும் அதை தான் வாஞ்சிக்குது. மீண்டும் தகப்பனிடத்தில் போய்விட வேண்டும், எப்படியாவது இந்த குழியிலிருந்து தப்பித்து மீண்டும் தகப்பனிடத்தில் போய்விட வேண்டும் என்பது யோசேப்புடைய எண்ணம். அதே எண்ணத்தை பிரதிபலிக்கிற ரூபன், எப்படியாவது தம்பியை காப்பாற்றி அப்பா கிட்ட அனுப்பிடணும், அதே எண்ணம். ஆனால் அந்த இடத்தில் யோசேப்பின் எண்ணமும் ரூபனின் எண்ணமும் தோல்வியாய் முடிந்தது. தோல்வியாய் முடிந்த அந்த தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் பல சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஜெயந்தான் உங்களுக்கு பெரிய மகிமையாக காணப்படுது. உடனே கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, மகிமைப்படுத்துகிறீங்க. யாராவது உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருந்தா உடனே அவங்கள குறித்து ஒரு சாட்சி சொல்கிறீங்க, கர்த்தர் அவங்க மூலமாக எனக்கு உதவி செய்தார் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களை ஏமாற்றவங்களை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா பெரிய தோல்வியாக தெரியுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி வரும்னு நீங்கள் நினச்சிங்களோ அது வராமல் போச்சுன்னா அதுக்காக கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கள்? நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் ரூபனின் நினைவு மாத்திரம் அந்த இடத்திலே செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால் எது நடந்திருக்காது? வாசியுங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். தேவ திட்டத்தை பாருங்க. யோசேப்பை நான் முன்னாக அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் ரூபனின் திட்டம் என்ன? யோசேப்பின் நினைவு என்ன? மீண்டும் தகப்பனிடத்தில் போயிடணும். ரூபனுக்கு அதே எண்ணம் தான், தம்பி எப்படியாவது மீண்டும் அப்பாட்ட அனுப்பிடணும். ஆனா பரம தகப்பன் போடுகிற திட்டம் எப்படிப்பட்டது? இந்த யோசேப்பை நான் முன்னாக அனுப்ப வேண்டும். யோசேப்பின் கூக்குரலுக்கு அந்த இடத்திலே 10 பேரில் யாராவது ஒருவர் செவி கொடுத்திருந்தாலும் இந்த தெய்வீக திட்டம் நடைபெற்றிருக்குமா? யோசேப்பின் கண்ணீருக்கு அந்த 10 பேரில் யாராவது ஒருவர் பதில் கொடுத்திருந்தால் இந்த தெய்வீக திட்டம் நிறைவேறி இருக்குமா? உங்கள் கண்ணீர் வெறுமையாய் திரும்பினதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் ஜெபங்கள் வெறுமையாய் திரும்பின தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் தெய்வீக திட்டத்தை நோக்கி கர்த்தர் உங்களை தள்ளி கொண்டு போகிறார். ஆனால் பல சமயத்தில் என்ன ஆகுது? சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்குள்ள என்ன ஆகுது? கசப்பு ஏற்படுது, மனபாரம் ஏற்படுது. செய்யாமல் போயிட்டீங்களே, நீங்கள் என்ன மறந்துட்டீங்களே, வெளியில் சொல்லனாலும் மனசுக்குள்ள இருக்கு கசப்பு, கோபம், மூர்க்கம். சில பேருக்குள் விரக்தி ஏற்படுது. இத்தனை சொந்த பந்தங்கள் இருந்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருந்து, இத்தனை உற்றார் உறவினர்கள் இருந்து எங்கள் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. அந்த நிலைமைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ரூபனின் சிந்தை நிறைவேறாததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் திட்டங்கள் ஏமாற்றங்களாய் போனதற்காக நன்றி சொல்லுங்க. கரங்களை வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல காரியங்களை குறித்து நீங்க கலங்கி இருக்கலாம். ஆனா இப்ப உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, எதை குறித்தும் கலக்க இல்லப்பா, எல்லாவற்றிற்காக நன்றி சொல்வே, யார் மீதும் கசப்பு இல்லப்பா. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்வே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. பல காரியங்கள், பல ஜெபங்கள் தோல்வியா முடிந்ததற்காக உங்க மனசுல ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா மறுக்க முடியாது உங்களால. பல பேருக்குள்ள
மிகுந்த மனவிரக்தி ஏற்பட்டிருக்கு. இது மாத்திரம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, இது மாத்திரம் என் வாழ்க்கையில் நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆண்டவரே. ஆனா அது நடைபெறாமல் போனதுனால ஒரு 13 வருட சிறை வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அந்த தருணத்தை நினைத்து யோசேப்புக்குள் எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபங்கள் மறுக்கப்பட்டதற்காக உங்கள் கண்ணீர் துளிகள் வெறுமையாய் தரையிலே விழுந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கசப்பு வேண்டாம். ரூபனை பார்த்து கசப்பு வேண்டாம், யூதாவை பார்த்து கசப்பு வேண்டாம், சிமியோனை பார்த்து கசப்பு வேண்டாம். இன்னைக்கு உங்களை சுற்றி இப்படிப்பட்ட ஆட்கள் நின்று கொண்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வரும். ஆனா கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே பாடலாம் மாத்திரம் இல்லை, ஜெபமா உள்ளத்திலிருந்து அப்படியே புறப்பட்டு வரும். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காக மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. மறுக்கப்பட்ட அந்த ஜெபம், ஏமாற்றமாய் முடிந்த அந்த எதிர்பார்ப்பு யோசேப்பின் வாழ்க்கையிலே தெய்வீக திட்டத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போனது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 105வது சங்கீதத்தில் 17வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அப்ப கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க. இங்கே என் தாசன் கூக்குரலிடுவான், கண்ணீர் வடித்து கெஞ்சுவான். ஆனால் அத்தனை பேருடைய செவிகளே நான் அடைக்க போகிறேன். யாருக்குள்ளேயும் துளியாகிலும் இறக்கம் ஏற்படாதபடிக்கு நான் காரியத்தை மாற்றப் போகிறேன். ஏன்? அந்த கூக்குரலின் சத்தத்திற்கு தேவனும் தன் செவியை அடைத்து கொண்டார். ஏன்? என் தாசனை நான் முன்பாக அனுப்ப வேண்டும். ஆனால் ரூபனுக்கும் என் தாசனுக்கும் என்ன யோசனை? மீண்டும் தகப்பனிடத்தில் போக வேண்டும். ஆனால் தேவனுக்கோ மேலான ஒரு திட்டம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல ஜெபங்களுக்கு நீங்கள் மிக கருத்தாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தை எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆன உடனே ஒரு பெரிய விரக்தி ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தேன், எனக்குள்ளேயும் அந்த விசுவாசம் காணப்பட்டது, இவ்வளோ விசுவாசத்தோடு கூட இருந்த இந்த சமயத்தில் எப்படி இது தோல்வியாக முடிந்தது என்றெல்லாம் பல காரியங்கள் உங்களுக்குள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்துக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தன் மகிமையான திட்டத்துக்கு நேராய் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வசனத்தில் வாசியுங்கள். தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள், வாசியுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன இழப்புகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் பார்வையில் தடைப்பட்ட ஜெபங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பார்வையில் வெறுமையே திரும்பின ஜெபங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. எது நடந்தாலும், ஏன்னா நம்ம குறுகின அறிவை கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம். அது நம்ம பார்வையில் என்னவா இருக்கு? விரக்தி, ஏமாற்றம். ஆனால் பின்பாக மறைந்திருக்கு பாருங்க ஒரு ஆச்சரியமான ரகசியம். அந்த ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்கிற அந்த தருணம் தான் நம்ம யோசிப்போம். தேவையில்லாமல் நான் அந்த இடத்துல கண்ணீர் விட்டேன்ல, தேவையில்லாமல் அந்த இடத்துல நான் அழுதேன்ல, தேவையில்லாமல் அந்த இடத்துல நான் மனசு உடைஞ்சேன்ல. ஆனால் என் ஆண்டவர் என்னை குறித்து எவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில்
20வது வசனத்தில் வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். மேலானதை உங்களுக்கு தருவதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுத்த கீழான சில ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் அப்படி தள்ளிடுறாரு. வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, இது வேண்டாம், உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளிடுறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? போயிடுச்சாண்டவரே. இது யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்ற முதல் சம்பவம். இரண்டாவது இன்னும் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது யோசேப்புக்கு மிக முக்கியமான ஒரு தருணம், ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏனென்றால் இருளில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வீசுவது போன்ற, வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது போல, மெதுவாய் கதவு திறந்தது போல காணப்பட்ட மற்றொரு தருணம். அந்த தருணமும் எப்படி மாறினது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 40வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எவ்வளவு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா யோசேப்புக்குள்ள? அந்த சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. பானபாத்திரக்கார தலைவனிடத்தில் தன் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்றார். அந்த இடத்துல என்னதான்? நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். தயவு செய்தையா, மறந்துடாதே. யோசிப்புக்குள்ள அந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? இன்னும் 3 நாளில் நான் சொன்ன சொப்பனத்துக்கான அர்த்தம் சரியாக நிறைவேற போகுது. எவ்வளோ ஆழ்ந்த விசுவாசம் பாருங்கள் யோசிப்புக்குள்ள. நீ வெளியில் போவே, நீ வாழ்வடைந்து இருக்க போகிற, என்னை மறந்துடாத. தயவு செய்து என்னை பற்றி யார்கிட்ட சொல்லிவிடு? ராஜாட்ட சொல்லி என்னை இந்த இடத்த விட்டு விடுதலையாக்கு. பெரிய எதிர்பார்ப்பு யோசிப்புக்குள்ள. அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தருணம் இல்லை? ஏன்னா 1 வருடம் 2 வருடம் இல்லை, 11 வருஷம் சிறை வாழ்க்கை அந்த இடத்துல வந்துடுச்சு. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 11 வருஷம் இந்த தருணம், இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது 11 வருஷம் சிறை வாழ்க்கை முடிந்து விட்டது. 11 வருஷம். அப்போ அவருக்குள்ள எவ்வளோ ஒரு வேதனை. 17வது வயதில் துவங்கின அந்த சிறை வாழ்க்கை இப்பொழுது எத்தனை வருடத்தை அடைந்து விட்டது? 17. அதோடு கூட ஒரு 11 வருடங்கள். எத்தனை வருஷம் வயசாயிடுச்சு? 28 வயசு. 28 வயசு. அந்த வாலிபனுக்குள் எவ்வளவு வாஞ்சேப்பா, ஏதோ நல்லது நடக்க போதுரா, எனக்கு இந்த மனுஷன் வெளியில் போவான், எனக்காக ஒரு காரியத்தை செய்வான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை அறியாத அந்த பானபாத்திரக்காரனுக்கு 3 நாளில் பதில் கிடைத்தது. தேவனை அறியாத அந்த பானபாத்திரக்காரனுக்கு 3 நாளில் பதில். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்பாக அனுப்பப்பட்ட இந்த மகிமையான பாத்திரத்திற்கோ பதில் கிடைக்கவில்லை. இது நம்முடைய பார்வைக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரலாம். தேவனை அறியாத மனிதனுக்கு வெறும் 3 நாட்களில் பதில். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மகிமையான பாத்திரத்திற்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? அதிலும் எத்தனை வருடங்கள் பிந்தி போனது பாருங்கள். வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். 41வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு, அப்படி என்று சொன்னால் 11 வருட சிறை வாழ்க்கை முடிந்து இன்னும் 2 வருடங்கள் கூட்டப்படுகிறது அந்த இடத்திலே. தேவனை அறியாத மனிதனுக்கு 3 நாளில் பதில். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையான பாத்திரத்திற்கோ 2 வருடங்களாய் பதிலே இல்லை. பதில் கிடைக்காத நேரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் உடைந்து போன தருணங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.
அந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோசேப்பு மீண்டும் மீண்டும் அந்த பானபாத்திரக்காரனுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு காரியத்தை சொன்னார். மீண்டும் வாசியுங்கள் 14வது வசனத்தை. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எப்படியாவது என்னை மனசுல நினைத்துக்கொள், கொஞ்சம் வெளியில போய் சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு சொன்னதை மறக்கல. யாரையே மறந்துட்டான்? யோசேப்பையும் மறந்துட்டான். சில சமயத்தில் சில பேரை நம்ம நினைவு வைத்திருப்போம், ஆனால் அவங்க சொன்னதை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். அப்படி தானே? ஆனால் இவன் பாருங்க, யாரையே மறந்துட்டானா? யோசேப்பையும் மறந்துட்டானா? அப்போ அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஞாபக மறதியை கர்த்தர் அங்கு உண்டு பண்ணினார். உங்களை மற்றவர்கள் மறந்து போன தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் அவங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஆகுது? என்கிட்ட இந்த உதவி நீ வாங்கினியே, கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கூடாதா? கொஞ்சம் நாச்சு நீ உன் வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருந்தினா இன்னைக்கு நீ இப்படி நடப்பியா? இப்படிலாம் சொல்லணும்னு நம்ம நினைப்போம், கேட்கணும்னு நினைப்போம். சில பேர் கேட்டுருவீங்க, சில பேர் கேட்கணும்னு நினைப்பீங்க, மனசுலேயே அப்படியே அடக்கி வச்சுக்குவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை பற்றிய நினைவுகள் மறக்கப்பட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிற மிக முக்கியமான ஒரு வசனம். எபேசியருக்கு நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து அந்த வசனத்தை நம்ம அத்தனை பேரை இணைந்து வாசிப்போமா? அந்த வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியருக்கு நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நம்ம அத்தனை பேரும் இணைந்து நம்ம வாசிக்க போறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மீண்டும் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. எப்படியா? எல்லாவற்றிற்காகவும், எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லுங்க. கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக நன்றி சொல்லுங்க, நிராகரிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உங்க கண்ணீர் வெளியே அப்படி எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் பதில் கொடுத்திருப்பார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கண்ணீர் வடித்து அழுதிருப்பீர்கள், ஆனாலும் கொஞ்சமாகிலும் பதில் உங்களுக்கு கிடைத்திருக்கார், அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிற்காகவும் பிதாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த இடத்தில் பாருங்கள், ஆனாலும் வசனத்தில் வாசித்தோம். 40வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசித்தோம். ஆனாலும் ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்? இந்த பானபாத்திரக்காரன் மறந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யோசேப்பு அந்த அளவுக்கு அவனுக்கு உதவி செய்திருக்கிறாரு. அவன் அந்த அளவுக்கு யோசேப்புக்கு நன்றி கடன் பட்ட ஒரு மனுஷனா இருக்கணும். ஏன்னா யோசேப்பு அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து சொன்னாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து என்று சொல்லி மீண்டும் 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 என்ன பண்றாரு? சொல்லி அனுப்புகிறார். அப்படி இருந்தும் அவன் மறந்து போனான். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த மறதி யோசேப்புக்கு 2 வருட பாடுகளை சேர்க்கிறது. இன்னும் 2 வருஷம் அப்படி ஆட் ஆகுது, கூடுது. இன்றைக்கு அந்த 2 வருஷத்துல யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு?
மொதல் 11 வருஷத்தில் குழியிலிருந்து அவர் கூக்குரலிட்டு அந்த சத்தத்தை கேட்கலையே அண்ணனுங்க, அதை பற்றி யோசனை. இந்த 2 வருஷத்தில் பானபாத்திரக்காரனும் அப்படி மறந்துட்டானே 2 நினைவும் போட்டு மனசை போட்டு வாட்டி வதைத்து எடுக்குது. இது நடைபெறாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நீ பல சமயத்தில் முந்தின காரியங்களெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களே. பல பேருடைய சரீரம் பலகீனப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் மீண்டும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே. என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராகும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. பழைய காரியங்களை யோசித்து என்ன பலகீனப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் உணர்த்தி காட்டுகிறார். யோசேப்பை குறித்த அந்த மறதி, பல வருடங்களுக்கு முன்பாக இதே சம்பவத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு தியானத்தை தந்தார். யோசேப்பை குறித்த மறதி என்று சொல்லி, தேசத்தில் யோசேப்பை குறித்து 2 மறதிகள் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். அது இன்றைக்கும் நம்முடைய வலைதளத்தில் இருக்கிறது. அந்த செய்தியை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யோசேப்பை குறித்த ஒரு மறதியை கர்த்தர் அங்கு உண்டு பண்ணினார். அந்த இடத்தில் பாருங்கள், அதனால் வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது 2 வருஷம் பாடுகள் கூட்டப்பட்டது, இன்னும் 2 வருஷம் பிரச்சனை. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த ஜெபத்துக்கு மாத்திரம் கர்த்தர் அன்னைக்கு எனக்கு பதில் கொடுத்திருந்தார்னா இது நடந்திருக்காதே, அன்றைக்கு மாத்திரம் இந்த காரியம் நடைபெற்றிருந்தா இந்த இழப்பு என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காதே என்றெல்லாம் சொல்லி நம்ம பல காரியங்களை வருஷப்படுத்தலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மிஞ்சி தேவனுடைய ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை பானபாத்திரக்காரன் அந்த இடத்திலே யோசேப்பை குறித்த நினைவோடு கூட வெளியே போய் அப்படியே செய்திருப்பான் என்று சொன்னால், யோசேப்பு மீண்டும் யாரிடத்தில் திரும்பி போயிருப்பார்? தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி போயிருப்பார். அப்போ என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. சகோதரர்களுக்குள்ள மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்குமா? தேவ திட்டம் நிறைவேறி இருக்குமா? பெரிய கேள்விக்குறி. ஆனால் தேவன் அந்த இடத்தில் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 45வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பாருங்கள். ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நான் என் தகப்பனிடத்துல திரும்பலாம் நான் நினைச்சேன், இது என்னுடைய நினைவு. ஆனால் என் நினைவை கர்த்தர் சுக்குநூற உடைச்சு போட்டார். நான் எதிர்பார்க்கிறேன் என் குடும்பத்தில் இது நடைபெறணும்.
எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு இது நடைபெறணும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் அதை சுக்குநூறாக உடைச்சு போடுறார். இல்லை, வேண்டாம் வேண்டாம், இது என்னுடைய நினைவு. அதை கர்த்தர் அப்படியே தள்ளுறாரு. என் தகப்பன் இடத்துல திருமணம் அப்படின்றது யோசிக்கக்கூடிய திட்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, பார்வோனுக்கு நான் உன்னை தகப்பனாய் மாற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய திட்டம். மறுக்கப்பட்ட உங்கள் ஜெபங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நிராகரிக்கப்பட்ட உங்கள் ஜெபங்களுக்காக கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தொடர் தோல்விகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களாய் போகிறதற்காக கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் தெய்வீக திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. சற்று யோசித்து பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை. தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கெல்லாம் சட்டென்று காரியங்கள் நடைபெறுகிறது, சட்டென்று நடைபெறுகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்திலே கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர் போலத்தான் காணப்படுகிறது. கண்டும் காணாதது போல காணப்படுகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் நம்மை கர்த்தர் உருவாக்குகிற ஆச்சரியமான தருணம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போகும்போது நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறலை. நம்ம ஒன்று நினைக்கிறோம், வேற ஒன்று நடக்குது. நம்ம ஒன்று ஜெபிக்கிறோம், ஆனால் அது நடைபெறலை. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அதெல்லாம் நடைபெறுது. ஆனால் நமக்காக கர்த்தர்ட்ட போய் ஒரு காரியத்தை கேட்குறோம், ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. எஸ்ன்னு சொல்ல மாட்டார், நோன்னு சொல்ல மாட்டாரு, வெயிட்னு சொல்ல மாட்டாரு, எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். சில சமயத்தில் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சில சமயத்தில் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதனால வேணாம், அந்த ஜெபத்தை ஜெபிக்காத அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நம்ம எப்படிப்பட்ட நிலையில் அந்த சமயத்தில் காணப்படணும்னு எதிர்பார்க்குறாரு தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட தருணங்களில் தேவ ஜனங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? ஒன்று, அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட தொடர்ந்து உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க. எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க. அது முதல் காரியம். இரண்டாவது, மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். சாதாரணமா ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட பாதையில கடந்து போனானா மெல்ட் ஆயிடுவான். அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், நீர்த்து போயிடுவான், மன உடைஞ்சு போயிடுவான், விரக்தி அடைந்த ஒரு நிலைக்கு நேராக போயிடுவான், தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் தவறான முடிவுக்கு நேராக கடந்து போயிடுவான். ஆனால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அந்த வசனத்தை துவங்குகிறார் பாருங்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வசனத்தை ஒப்பிட்டு தியானித்து பாருங்க. 49வது அதிகாரத்தில் இந்த 24வது வசனத்தையும் 40வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை ஒப்பிட்டு தியானித்து பாருங்க. இரண்டு இடத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆனாலும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் மறந்து போனாலும் என் தாசன் கண்மலையாய் உயர்ந்து வந்தான். காரணம் என்ன? யாக்கோப்பின் வல்லவருக்குள் அவன் பலப்பட்டான். அப்போ யோசேப்புக்குள்ள எவ்வளவு ஆழமான ஒரு விசுவாசம். என் வாழ்க்கையில் நான் நடந்து போகிற பாதை எதுவாக இருந்தாலும் அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 24வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. பாருங்களேன், அந்த புயங்கள் என்ன ஆச்சா? பலப்பட்டுதான். பாருங்க, புயங்கள். இப்போ உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கலன்னா உயர்ந்திருந்த உங்கள் கரங்கள் என்ன ஆகுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போயிடும். கொஞ்சம் நாட்களில் ஜெபிக்கிறதுக்கே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உங்கள் மனசு ஈடுபட, என்ன ஜெபம் பண்ணி என்னடா பிரயோஜனம், என்ன காத்திருந்து என்ன பிரயோஜனம், நம்ம என்ன எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே நடைபெறல இப்படி தான் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் அந்த தெய்வீக புருஷர்களை பாருங்கள், இந்த மகிமையான பாத்திரங்களை பாருங்கள். ஏன் அது மகிமையான பாத்திரமாக மாறினது? மண்ணான இந்த பாத்திரங்கள் எப்படி இவ்வளவு மகிமையான பாத்திரங்களாக மாறினதே? அது காரணம் என்னன்னா, என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் யாக்கோப்பின் வல்லவருக்குள் என் புயங்கள் பலப்படும்.
பலமடைய ஆரம்பிக்கிறார். அதனால தான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மேய்ப்பனும் யாருமாய் மாறினான், கன்மலையுமாய் மாறினான். அத்தனை பேரை தாங்கத்தக்க ஒரு மனம், தாங்குகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் அந்த மனிதனை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை கட்டி எழுப்புகிறார். கன்மலை, அந்த கன்மலை மேலே கர்த்தர் தன்னுடைய கோட்டையை கட்டி எழுப்புறார் பாருங்க. இதுதான் கர்த்தருடைய ஆவியார் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும், நிறைவேறாமல் போனாலும், எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருக்குள் நாம் பலப்பட ஆரம்பிப்போம் என்று சொன்னார். பலப்படணும், கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட ஆரம்பிக்கணும். நமக்குள்ள அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்ம ஆண்டவர் மேலே வரணும். என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் எதை அனுமதித்தாலும், எதை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தாலும், எதை வெட்டினாலும் ஒட்டினாலும் கட்டினாலும் இடித்தாலும் எல்லாவற்றிலும் தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். தன் மகிமைக்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஆழமான ஒரு உறுதி உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால், உங்கள் புயங்கள் யாக்கோப்பின் வல்லவருக்குள் பலப்பட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க, விரக்தி அடைய ஆரம்பிப்பீங்க, அல்லது சோர்ந்து போக ஆரம்பிப்பீங்க. நமக்கு எத்தனையோ எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்குது. நம்மை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து எத்தனையோ திட்டங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த திட்டங்களில் எல்லாமே நிறைவேறிட்டா? நிச்சயமாக இல்லை. பல காரியங்களெல்லாம் கர்த்தர் நிராகரித்து தள்ளுறாரு. இதெல்லாம் முடியாதுப்பா, முடியாது தள்ளுறாரு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அது நடந்துரும்னு சொல்லி ரொம்ப ஆழமாக நம்புகிறோம். ஆனால் கர்த்தர் அதை தள்ளிடுறாரு. ஏன் தெரியுமா? சிறந்ததை நமக்கு தருவதற்காக மற்றவைகளை கர்த்தர் தள்ளி, ஒதுக்கி தள்ளி, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 49வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். கர்த்தருக்குள் பலப்பட ஆரம்பிங்க. எந்த காரியம் நடைபெற்றாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள்லாம் வெளியேறட்டும். பல ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததுக்காக, அல்லது உங்கள் பார்வையில் தோல்வியாக காணப்படுகிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்களை கர்த்தர் கன்மலையாய் மாற்றுகிறார், மேய்ப்பனாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். தன் மகிமையான திட்டங்களை உங்களுக்குள் நிறைவேற்றுவதற்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.